ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேலும் மயிலும் துணை. இன்னைக்கு பரணி தீபம் ஏற்றுறதுக்காக ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். மழை விடவே இல்லை. காலையிலேருந்து விடாமல் மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி ஏற்ற போகிறோம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். 2 வாட்டி கோலம் போட்டு 2 வாட்டி மழையில் அழிஞ்சிருச்சு. ஏற்ற முடியாதோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நிலப்படிக்கிட்ட மட்டும் ஃபஸ்ட்டு ஏற்றி வச்சுருந்தோம். அப்புறம் இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கு. உடனே எல்லா படியிலையும் விளக்கு வச்சு ஏற்றியாச்சு. இப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. உங்கள் ஊர்லலாம் நீங்கள் எப்படி விளக்கு ஏற்றுனீங்களா? மழை இல்லாமல் இருந்துச்சா? அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கார்த்திகை அன்னைக்கு வீட்டில் வந்து தீபம் ஏற்றுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமானது பரணி அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுறது ரொம்ப 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 விசேஷங்க. அதனால் பரணி அன்னைக்கே விளக்கு ஏற்றுறது, இன்னும் நிறையா விளக்கு ஏற்றிருந்தால் இன்னும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி மழையினால் ஃபுல்லாக ஏற்ற முடியல. இவ்வளோ தான் ஏற்ற முடிஞ்சுது. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேடாக விற்கிற விளக்கு, அதாவது விளக்குலேயே வந்து மெழுகுவர்த்தி ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி விளக்கு, இல்லைன்னா இப்போ தண்ணியிலே எரியிற விளக்கு, அந்த அந்த மாதிரி ரெடிமேடாக உள்ள விளக்குலாம் வாங்கி ஏற்றி வச்சுக்கிறாங்க. அது வந்து அவ்வளோ சிறப்பானது இல்லைங்க. நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு ஏற்றுற தீபம் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளும் விலகி நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான வாழ்க்கை வாழறதுக்காகத்தான் இது வந்து கார்த்திகை தீபம் வந்து நம்ம வீட்டில் ஏற்றுறோம். அதனால நல்லெண்ணெய் திரி போட்டு நம்ம வந்து ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. நெய் விட்டு ஏற்றுறது இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம வாழ்க்கையில் எல்லா ஒளியும் பெருகி வெற்றி பெருகி ஒளிமயமான வாழ்க்கை வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.